ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு பூக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ் மில்க் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அன்றைக்கி மாதிரி நாங்கள் இன்றைக்கும் நிறைய ரோஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம். அதுவும் கழுவி எடுத்துக்கிட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதழ்களை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கி ரோஸ் ஜாம் செஞ்சோம். அதுலேயே வந்து இப்போ வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து செய்ய போகிறோம். இதில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸு பாலில் கலந்து குடிக்கிற மாதிரி. அதுக்கு வந்து நல்லா ரோஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிச்சு. அது அப்புறம் வந்து 2 எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 1/4 கிலோ. இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து நம்ம பாலில் கலக்கும்போது ரொம்ப நல்லா பிங்கிஷாக வரணும். அதனால் சும்மா ஒரு பீஸ், இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தால் ஒரு பீஸ் தான் வரும். அதுக்காக சின்ன குட்டி பீட்ரூட் ஒன்று எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து பீட்ரூட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக அரைஞ்சி போட்டுக்கிறேன். பீட்ரூட்டு அது கூட ரோஸ் ரெண்டையும் வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சர்க்கரை, அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது அப்படியே கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம பீட்ரூட்டு ரோஸ்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சிட்டு இருக்குது. சர்க்கரை கரைய பாருங்கள் எவ்வளோ சிறப்பாயிடுச்சு. இது வந்து சிறப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் தான், ஜாம் மட்டும் செஞ்சால் கெட்டியாக அரைச்சி செஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு எசன்ஸ் செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி பதமாக நான் செஞ்சிட்ருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஒரு பீஸு, நாட்டு ரோஸ் ஒரு ஃபுல்லாக ஒரு மக் ஃபுல்லாக ஒரு ஜார் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து அதில் சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி செம்ம கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பீட்ரூட் சேர்த்ததுனால தான் அந்த பிங்க் கலரு. அது ரொம்ப அதிகமாக பீட்ரூட் சேர்க்கக்கூடாது. நம்ம அப்புறம் அந்த ரோஸினுடைய ஃப்ளேவர் மனம் எல்லாமே போயிடும், பீட்ரூட் ஸ்மெல் ஆகிடும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சின்ன பீஸ் தான் சேர்த்திக்கிறேன். டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து தண்ணியாட்ட தான் கொதிக்க வச்சுக்கிறேன் எசன்ஸ்ன்றதுனால. நம்ம இதை வந்து ஆற வச்சு வடித்து வைக்க போகிறோம். அதுக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இன்னும் லெமன் புளி பாருங்கள் கலர் எப்படி வருதுன்னு. எப்படின்னா நான் ஜாம் செய்யும்போது தான் பார்த்தேன். இந்த லெமன் போய் சேரும்போது பயங்கர கலர் ஆகிடும். நான் வந்து 2 லெமன் வந்து புளிகிறேன். பாருங்கள் நல்லா லெமன் கலந்தாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் பாருங்கள், ரோஸ் எசன்ஸ் அப்படியே எடுத்தாச்சு, வடித்து எடுத்துட்டேன் அதில் இருந்ததெல்லாம். இது பார்த்திங்கன்னா கெட்டியாக இருந்தது. இதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இது வந்து ஜாம் மாதிரி ப்ரெட் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ரோஸ் மில்க் எசன்ஸை வந்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். நல்லா 2 ஸ்பூன் கலந்தாச்சு. இப்போ கலக்கிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா ஆற்றுனதுக்கப்புறம் தான் நல்லா பிங்க் கலர் வந்திருக்கு. நான் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நிஜமாலுமே வந்து ரோஸ் மில்க்னா ரோஸ் மில்க் தான், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.